கையில் கொடுத்து ஒன்று சேர்க்கவே கேட்பேன் நான். ஓசன்னா ஓசன்னா யூதராஜனுக்கே. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரும் இந்த காணொலி வழிபாட்டிற்கு வரவேற்கின்றோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் மருளும் நிறைந்த கடவுளே, எங்கள் வாழ்வின் நம்பிக்கையாக ஊற்றாக இருக்கின்றவரே, எங்களை மட்டுமாக வழிநடத்தி பாதுகாத்து இந்த தயவுகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே நிறைய மக்களாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த வழிபாட்டிலே தூய ஆவியானோட பிரசன்னத்தை நாங்கள் உணர்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இன்னும் ஆண்டவரே, உண்மை அறிந்து கொண்டவர்களாக, உடைய அன்பை இன்னும் உணர்ந்தவர்களாக, உடைய சான்றுகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வாழ நீர் எங்களை ஆற்றல்படுத்தும்படியாக இடத்துல நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி வரை நீர் எங்களை ஆண்டு வழிநடத்தியுள்ளோம். இந்த காலத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்தவர்களாக உங்களுடைய திருப்பணியை ஆற்ற எங்களை தொடர்ந்து நீ பயன்படுத்தியள்ளும். எங்களை வெறுமையாக்கி உன் கரம் அர்ப்பணிக்கின்றோம், பொறுப்பிடும். இயேசு வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். வழிபாட்டின் துவக்கமாக கடவுள் நாம் மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து புதுவாழ்வு பாடல்களை 58வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
இந்த பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உங்களுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். ஆகியால் நாம் முழங்காற்படியிட்டோ அமர்ந்த வண்ணமாகவும் நம்மை நாமே சோதித்தருவோமாக. இரண்டாம் பாவரிக்கின் ஜெபத்தை நாம் சேர்ந்து உணர்ந்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம் கட்டளையிட்டவர்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றலும் தந்துடுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய வழிபாட்டுக்கென்று படிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 துவங்கி 51 முடிய. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 துவங்கி 51 முடிய. பிலிப்பு, நத்தனியேல் ஆகியோரை அழைத்தல். மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். பிலிப்பு பெசாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரை சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசு அவர் என்றார். அது நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை கூறினார். நத்தனியேல், எனக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்திற்கு இருந்த போதே நான் உம்மை கண்டு கொண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்திற்கு கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதனாலே நம்புகிறீர், இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாணவன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவள் கூறினார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமுண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அவளோடு இருக்கின்றோம். உங்களுடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பலப்படுத்தி கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு துணை செய்திடணும். குறிப்பாக திருச்சபையில் மற்றும் நாட்டில் இருக்கின்ற இளைஞரை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய கருவிகளாக நீர் தாமே பயன்படுத்தும். அதற்கென்று இந்த அருளுரையும் நீர் எங்களுக்கு ஆசித்து தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். நல்மீட்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் குடும்பமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அர்த்தமுள்ள வாழ்வுக்கான இளையோரின் அல்லது வாலிபரின் தேடல்.
அர்த்தமுள்ள வாழ்வுக்கான இளையோரின் தேடல். யூத் இன் சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல் லைஃப். யூத் இன் சர்ச் ஆஃப் மீனிங்ஃபுல் லைஃப். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 தொடங்கி 51 வரை இருக்கிற அந்த பகுதி. அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதை நாம் நன்கு அறிவோம். அதிகமான வேலை வாய்ப்பு இல்லாத, குறிப்பாக இளைஞர்களுக்கு இல்லாத நாடும் இந்தியா என்பதையும் நாம் அறிவோம். இளைஞர்களை அவருடைய பணிகளிலே நாம் அமர்த்தவில்லை என்றால் அது தீவிரவாதத்திற்கும் சமூக விரோத செயல்களுக்கும் அது வழிவகுக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பெரும்பாலான தேசிய தலைவர்கள் மற்றும் திருச்சபையின் தலைவர்கள் அவருடைய திருப்பு முனை வாலிப பருவத்திலே தொடங்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிறது என்று சொன்னால், பள்ளிகள் இருக்கிறது என்று சொன்னால், கல்லூரிகள் இருக்கிறது என்று சொன்னால், மருத்துவமனைகள் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தில் தன்னுடைய நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் அர்ப்பணித்த இளைஞர்கள் அவர்கள் உருவாக்கப்பட்டதுதான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு செயலாக அது இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்து இளைஞர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் திருச்சபைக்காகவும் நாட்டிற்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதலாகவும் என்னுடைய விருப்பமாகவும் அது இருக்கிறது. கொடுக்கப்பட்ட இந்த பகுதி யோவான் 1ஆவது அதிகாரம் 43 தொடங்கி 51 வசனங்கள் இருக்கிற இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து பிலிப்பு என்கின்ற ஒரு இளைஞரை அவர் பார்க்கின்றார். பார்த்து என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கின்றார். என்னை பின்தொடர்ந்து வா. பொதுவாக 1ஆம் நூற்றாண்டு யூத வரலாற்று அறிஞர் யூசபியஸ் அவர் சொல்கின்றார், பிலிப்புக்கு அவர் திருமணம் ஆனவர், பல பெண் பிள்ளைகள் அவருக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சீடர்கள் ஒருவர் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு அனுமதி வேண்டும் என்று இயேசுவிடத்திலே கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒருவேளை இந்த இளைஞராக அவர் இருக்கக்கூடும், பிலிப்புவாக அவர் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக உணர்ந்தவர், அதையும் செய்ய வேண்டும் என்று எண்ணியவர். அதே வேளையில் இயேசுவின் இயக்கத்தில், இறையரசின் இயக்கத்தில் நான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பமும் உண்டு. ஆனால் இந்த இரண்டையும் இணைத்து செய்வது இயலாது என்பதை பொதுவாக இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பிலிப்பு இயேசுவை நன்றாக அறிந்து கொண்டார். அங்கே தன்னுடைய சக நண்பரான நத்தானியேலை போய் சந்தித்து அங்கே இயேசுவை பற்றி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இறைவாக்கினர் நூல்களிலும் திருச்சட்டத்தில் மோசே குறிப்பிட்டதும் இவரே என்று உறுதிப்பட கூறுகின்றார். இறைவாக்கினர் நூலில் இயேசுவை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு ஆதாரமாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், ஆட்சி புரிய வருகின்றார், வெற்றி வாகை சூட வருகின்றார். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், ஆட்சி புரிய வருகின்றார், வெற்றி வாகை சூட வருகின்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ரோமருடைய ஆட்சி இருந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதற்கு முன்பாக கிரேக்கருடைய ஆட்சியும் இருந்தது. எனவே இந்த ரோமர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, கிரேக்கருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, யூத மக்களுடைய அவருடைய உணர்வுகளை, அவருடைய உரிமைகளை, அவருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை அவர்கள் மதித்தவர்கள் அல்ல. எனவே இவர்கள்
மேசியாவினுடைய ஆட்சியை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். கடவுளே எங்களை ஆட்சி செய்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்ததா? அந்த அடிப்படையில் இவர்கள் இங்கு இயேசுவை இறைவாக்கினராக அங்கே அவர் காண்கிறார்கள். மெசியாவின் ஆட்சியை இவர் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை பிலிப்புவுக்கு ஆழமாக இருக்கிறது. எனவே பிலிப்பு அங்கே நாத்தான் வேலிடத்திலே அங்கே அவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்த அரசர் அவருக்கு வலிமை மிகுந்தவர், ஆனால் அவருக்கு ஆட்சி பீடம் இல்லை. திருச்சட்ட நூலில் அவரை பற்றி சொல்லி இருக்கிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18-19 நாம் பார்க்கின்றோம். இங்கு அவர் ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகிறார். இறைவாக்கினர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மிக மிக எளிமையாக வாழ்ந்தவர்கள், மிக மிக எளிமையாக வாழ்ந்தவர்கள். அன்றாட உணவுக்கு மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கப்பெறும், நாளைய உணவு கடவுள் அருள்வார் என்கின்ற முழுமையான நம்பிக்கையிலே வாழ்ந்தவர்கள். எனவே இங்கு குறிப்பிட்டது போல, உங்கள் சகோதரர்களிலிருந்து ஒருவரை நான் ஏற்படுத்துவேன். கடவுளின் கட்டளையை முழுமையாக அவர் கற்றுக் கொடுப்பார். அவருக்கு செவி கொடுக்காதவர்களை வேறறுப்பேன். மிக தெள்ளம் தெளிவாக கூறுகிறது. அவர் ஒரு இறைவாக்கினர், எளிமையானவர். அவர் உங்களிலிருந்தே தோன்றுவார். அவர் உங்களுக்கு முழுமையான கட்டளைகளை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்கு செவி சாய்க்காதவர்களை நான் வேறறுப்பேன் என்று உவாகம் நூலிலே நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கு மேசியாவாக இயேசு கிறிஸ்து சித்தரிக்கப்படுகிறார், இறைவாக்கினராக அவர் சித்தரிக்கப்படுகிறார். எனவே இந்த சூழலில்தான் இங்கு பிலிப்பு இங்கு நாத்தான்வேல் இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, இங்கே நாத்தான்வேல் சொல்லுகின்றார், அவர் நாசரேத்தை சார்ந்தவர், யோசேப்பின் மகன், அவர் பெயர் இயேசு என்று சொல்லுகின்றார். நாசரேத்தை சார்ந்தவர், யோசேப்பின் மகன், அவர் பெயர் இயேசு என்று இங்கு பிலிப்பு நாத்தான்வேல் இடத்தில் குறிப்பிடுகிறார். நாத்தான்வேலுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம். இங்கே பிலிப்பு பார்க்கின்ற பொழுது அவர் பெத்சாய்தா நகரை சார்ந்தவர். அங்கே அது ஒரு டவுன். அது இங்கே சுற்றி இருக்கின்ற ஊர்களுக்கு இது பெத்சாய்தா ஒரு டவுன். ஆனால் இவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாசரேத்து வந்து ஒரு கிராமம். அதிலிருந்து ஒருவர் இப்படி இறைவாக்கினராக மேசியாவாக தோன்றுவாரா? எனவே இதிலே மிக ஆழமான நம்பிக்கை பிலிப்புக்கு இருந்தது. இந்த நம்பிக்கையை அங்கே தன்னுடைய சக நண்பரான நாத்தான்வேலிடத்திலே அவர் சொல்லுகின்றார். இங்கு பிலிப்பு முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இங்கு நாத்தான்வேலுக்கு தயக்கம் இருந்தது. அங்கே நாத்தான்வேல் இடத்தில் அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது நாத்தான்வேல் பிலிப்பிடத்திலே கேட்கிறார், நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்கக்கூடுமோ? இப்படி கிராமங்களிலிருந்து அடித்தட்டிலிருந்து வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் உருவாக்க முடியுமா என்று நாத்தான்வேல் பிலிப்பிடத்திலே கேட்கின்ற பொழுது அங்கே பிலிப்பு சொல்லுகின்றார், வந்து பார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவரை உணர்ந்திருக்கிறேன், அவரை முழுமையாக அறிந்திருக்கிறேன், நான் அவரை நம்புகிறேன். எனவே நீரும் அவரை சந்தியும் என்று அவரை அழைத்துச் செல்கின்றார். அப்பொழுது நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவிலே வருகின்ற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகின்றார், இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று சொல்கின்றார். நாத்தான்வேலுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கிறது. என்னை பற்றி எப்படி இவருக்கு தெரியும்? அப்படி என்றால் பிலிப்பு சொன்னது போல இவர் ஒரு இறைவாக்கினர், இவர் ஒரு மேசியா என்பதாக அவர் அறிந்து கொண்டார். தொடர்ந்து இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கு எப்படி பிலிப் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்டாரோ அதே போல இங்கு நாத்தான்வேலும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அங்கே அறிந்து கொண்டார். இன்றைக்கு இளைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை என் குடும்பம் புரிந்து கொள்ளவில்லை, என்னை திருச்சபை புரிந்து கொள்ளவில்லை, என்னை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உங்களை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்ற இம்மானுவேலர் உங்களோடு இருக்கிறார்.
என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே பிலிப் பல்வேறுபட்ட அவருடைய குடும்ப தேவைகள் இருந்தது, குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்த பொழுது அங்கே அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த பணிக்கு இவருக்கு இணையான அந்த சிந்தனை உடையவர்களை, இந்த அர்ப்பணம் மிக்கவர்களை அங்கே இயேசுவிடத்திலே கொண்டு வந்து விடுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு இவர்கள் இருவரும் அங்கே இயேசுவோடு ஒரு நெருக்கமாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அங்கே சொல்கின்றார், பிலிப்பு உன்னை கூட்டி கொண்டு வருவதற்கு முன்பாகவே உன்னை எனக்கு தெரியும் என்று நாத்தானிடத்தில் சொல்லுகின்றார். அவருக்கு மிகுந்த ஆச்சரியம். ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த பாரத்தையும் அந்த ஏக்கத்தையும் நிறைவு செய்கின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே ஒரு அறிக்கை செய்கிறார் நாத்தான்வேல், ரபி, இவர் இறைமகன், இஸ்ரேலின் மக்களின் அரசர் என்று சொல்கிறார். ரபி, நீர் இறைமகன், நீர் இஸ்ரேலின் மக்களின் அரசர் என்று அங்கே அறிக்கை செய்கின்றார். முழுமையாக அறிந்து கொண்டார். எப்படி இங்கு பிலிப் முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, அந்த இயேசுனுடைய அந்த திருப்பணியில் தன்னை இணைத்துக் கொண்டாரோ, அதே போல இங்கு நாத்தான்வேலும் அங்கே அந்த இயேசுனுடைய இயக்கத்தில் முழுமையாக இணைத்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்றால் திருமறையை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுனுடைய அந்த இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். கடல் கடந்து வந்த மிஷினரிமார்கள், அவர்கள் உலக பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களை பயின்றவர்கள், உயர்வான கல்வியை கற்றவர்கள். ஆனால் சாதாரணமாக நாசரேத் போன்ற சிற்றூர்களிலே வந்து அப்படி அந்த திருப்பணியை செய்தார்கள், நிறைவேற்றினார்கள். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், இது கடவுளுக்கு செய்கின்ற பணி, இது எங்கு நாம் அழைக்கப்பட்டாலும் அங்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் அவர்கள் தன்னுடைய எல்லா விதமான அறிவாற்றலையும் தன்னுடைய உழைப்பையும் தியாகத்தையும் அங்கே செலவிட்டார்கள். ஏனென்றால் இது பரலோக அழைப்பு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது வசனம் 51 நாம் பார்க்கிறோம், இங்கே வானம் திறந்திருப்பதை, கடவுளுடைய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறி வருவதையும் இறங்கி வருவதையும் காண்பீர்கள். இது மாத்திரம் இல்லை, உன்னை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, உன் அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொல்வது மாத்திரமல்ல, வானம் திறந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள், கடவுளுடைய தூதன் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். ஏனென்றால் இந்த அழைப்பு விண்ணக அழைப்பு, இந்த திருப்பணி விண்ணக திருப்பணி, இந்த விண்ணக திருப்பணியுடைய தொடர்ச்சியாக அது இருக்கிறது. யாரெல்லாம் மீட்பின் பணியிலே நாம் இருக்கின்றோமோ அது விண்ணக அதிகாரம் பெற்றது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியை இங்கு அந்த ஒரு உணர்வோடு ஆற்றினார்கள். மேலை நாட்டிலிருந்து, அங்கே பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சில ஆட்சியாளர்கள், சில கலெக்டர்ஸ் வந்து இங்கே பணி செய்தார்கள். ஆனால் இங்கு திருப்பணிக்கு அவர்கள் அழைக்கப்பட்ட போது அந்த திருப்பணியை அவர்கள் தொடர்ந்து, அந்த அரசு பணியை தொடர்ந்து கடவுளுடைய திருப்பணியை கூட அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது வரலாறு கூறுகிறது. ஏனென்றால் இது விண்ணக ஆட்சி உரிமை பெற்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சமயத்திலும் அரசியலிலும் உள்ள தவறுகளை துணிவோடு சுட்டி காட்டுகின்ற ஒரு திருப்பணியாக அது அமைந்திருக்கிறது. சாதாரணமான இறைவாக்கினர்கள், ஆனால் அரசர்களே பயந்தார்கள். எப்பொழுது? அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது பயந்தார்கள். ஏனென்றால் அந்த இறைவாக்கினர்களுக்கு நன்றாக தெரியும், இது விண்ணக அதிகாரம் பெற்றது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, பசுத்தாவியானவர் அருளப்பட்ட பின்பு அங்கே உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள்
என்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். ஏனென்றால் இது விண்ணக அரசு உரியது. அங்கே விண்ணகத்திலிருந்து நமக்கு ஆற்றல் அளிக்கப்படுகிறது என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அவர் இந்த உலக அதிகாரங்களை குறித்து அவர் அஞ்சவே இல்லை. தன்னை ஒன்றாலும் பரவாயில்லை, ஒரு இளைஞனாக, ஒரு துடிப்போடு இளைஞனாக அநேகர்களை அவர் உருவாக்கினார். அவர் சொல்கின்றார், விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். எனவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே அருமை இளைஞர்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அர்ப்பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக திருமறை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். சமுதாயத்தில் எங்கெல்லாம் அவலங்கள் இருக்கிறதோ அதில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்து நீதி நியாயத்தை நிறைவேற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு கடவுளுடைய கரங்களில் அளித்திருக்கிறார். எனவே நாம் பெற்றிருக்கிற இந்த அதிகாரம் விண்ணக அதிகாரம். எனவே கடவுள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறார். தொடர்ந்து அனைத்து இளைஞர்களும் இப்படிப்பட்ட உன்னத திருப்பணியிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தாமே அதற்கு ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு துணை செய்வாராக. தலையிலே தாழ்த்தி கடவுளுக்கு வேண்டுதல் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். சாமி, நீர் இந்த உலகத்தில் இளைஞராக இருந்தபொழுது அநேகளை ஆண்டவரை திரட்டி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி நீ சாமி, எங்களுடைய நாட்களிலேயும் ஆண்டவரை நீ தந்திருக்கிற இந்த வளங்களை, திருச்சபைக்கும் நாட்டுக்கும் தந்திருக்கிற வளங்களை பயன்படுத்தி ஆண்டவரே அந்த இறையரசை கட்டுவதற்கான பணிகளிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உதவி செய்ய வேண்டும். நாங்கள் காத்துக்கொள்ளும் பலப்படும் நன்மை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனத்திலாவே ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பற்றுறுதியை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலர் பற்றுறுதியை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் தூய ஆவியின் கனிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமடத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடையும் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் படிக்க கேட்போம். அன்பார்ந்த திருச்சபை குடும்பத்த அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம திருச்சபை சார்ந்த திரு எம் ஜெயராஜ் சிறுனியம் அவர்கள் கடந்த 19/6/2021 அன்று இரவு 9 மணி அளவில் கர்த்தருக்கு நித்திரையடைந்தார். அன்னாரின் உடல் 20/6/2021 ஞாயிறன்று மாலை 3 மணி அளவில் சிறுனியம் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது திருச்சபையை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம திருச்சபை சார்ந்த திரு கேசவசுதன் அவர்களின் மனைவி திருமதி மெல்சு அவர்கள் 20/6/2021 ஞாயிறன்று காலை 3 மணி அளவில் கர்த்தருக்கு நித்திரையடைந்தார். அன்னாரின் உடல் 20/6/2021 காலை 12 மணி அளவில் நமது கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்வதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் வருகின்ற 3/7/2021 சனிக்கிழமை முறை பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்பவர்கள் விவரம். இன்று பிறந்தநாளை காண்பவர்கள் திரு எம் கிங்ஸ்டன் விமல்ராஜ், சன் ஆஃப் திரு எஸ் சைலஸ்மணி, திருமதி ஜே ரோஸ்மேரி, திருமதி ஏ ஆயிஷா, பைபா திரு ஒய் ஆல்பர்ட். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு ஹேலன் கோபி, திருமதி ஸ்வீட்டி புளோமினா தம்பதியினர். ஜூன் 28ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் திரு ஏ பிரபாகரன், சன் ஆஃப் திரு ஆல்பர்ட் ஏசாஸ், திரு பி என்பகுமார், சன் ஆஃப் திரு பி பால்ராஜ், திருமதி கல்யாணி பூபதி. ஜூன் 29ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் திரு எம் ஆல்பர்ட் தமிழ்ச்செல்வன், சன் ஆஃப் திரு கே நேசமணி, திரு ஏ டேனியல், செல்வி எம் மார்கரெட், டாக்டர் ஆஃப் திரு டி மார்டின், செல்வி இ எப்சிபா, டாக்டர் ஆஃப் திரு ஏவி மேத்யூ என்கிற ஏழரசன், செல்வன் ஐ ஜெரி டேனியல், சன் ஆஃப் திரு டி இன்பத்தமிழ். ஜூன் 30ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் குழந்தை ஜே ஜிம் ஸ்மித், சன் ஆஃப் திரு எம் ஜான்சன் வசந்தராஜ், செல்வன் ஆர் பிரிட்டோ சாமுவேல், சன் ஆஃப் திரு ஆர் ரமேஷ். ஜூலை 1ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் திரு ஜி ஜான்சன், திரு கே நேசமணி,
திரு கே ஜேம்ஸ் உலகநாதன், திரு ஜி ஜான்சன், திரு எஸ் ஏசுராஜன், திருமதி எஸ் மனோரஞ்சிதம், திரு ராஜாபதி, திரு பி டேவிட் ஏழுமலை. அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு வி ரமேஷ், திருமதி ஆர் கோமலா தம்பதியினர். ஜூலை 2ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வன் இ பால் விக்னேஷ், திருமதி நவமணி, மதர் ஆஃப் திரு டி யோவான், செல்வன் சி பால் டேனியல், சன் ஆஃப் திரு ஜி சார்லஸ். ஜூலை 3ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வி வி ஜீவிதா, செல்வன் ஜி இனியன், சன் ஆஃப் எஸ் வில்ஃப்ரட் காந்தி, அருள் திரு எஸ் தினகரன். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு சாம்சன், திருமதி செஞ்சுடர் கிரேசி தம்பதியினர், திரு இ மனோஜ் பரமானந்தம், திருமதி கவிப்பிரியா என்ற ஷிலோ தம்பதியினர். பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்பவர்கள் அநேக பிறந்தநாளையும் திருநாள் காண வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையர் யாவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வார காணிக்கை விவரம்: பொது காணிக்கை 200 ரூபாய், மாத சந்தா 3135 ரூபாய், நற்செய்தி பணிக்கான நிதி 630 ரூபாய், ஏழைகள் நிதி 800 ரூபாய், சிறுவர் ஊழியம் 660 ரூபாய், வாலிப ஐக்கிய சங்கம் 515 ரூபாய், பெண்கள் ஐக்கியம் 570 ரூபாய், ஆண்கள் ஐக்கியம் 585 ரூபாய், பேராய விடுதி 360 ரூபாய், தசமபாகம் 5845 ரூபாய், கல்லறை கட்டணம் 500 ரூபாய், மொத்தமாக 13800 ரூபாய் ஆலய பொது நிதியில் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆலய கட்டிட நிதியாக 300 ரூபாய், ஆலய கட்டிட பராமரிப்பு நிதியாக 3860 ரூபாய், மொத்தம் 4160 ரூபாய் ஆலய கட்டிட நிதியாக வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 17960 ரூபாய் கடந்த வாரம் காணிக்கையாக வந்தது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கப்படுகிறது. நன்றி. அன்புக்குரிய இறைமக்களே, இறைமகன் இயேசுவின் திருப்பேரிலே உங்களை வாழ்த்துகின்றோம். கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் நிறைவாக நம் அனைவரோடு கூட இம்மட்டுமாக இருந்து வழிநடத்தியது போல தொடர்ந்து வழிநடத்துவாராக. தொற்று காலங்களிலே கவனமாக நாம் இருக்க வேண்டும், பயம் தேவையில்லை. ஆனால் கவனத்தோடு நாம் இருப்பது அவசியமாக இருக்கின்றது. ஆகையால் திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலும் பணி செல்லுகின்றதான இடங்களிலும் அரசு கொடுத்திருக்கின்றதான கவனங்களை கருத்திலேற்று அதை பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் இந்த கொரோனா தொற்றிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் அது மட்டுமே இன்றைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒன்றாக இருப்பது நிமித்தமாக அதை திருச்சபை மக்கள் கவனத்தில் கொண்டு இந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். நாம் அறிந்த வண்ணமாகவே நம்முடைய திருச்சபை குடும்பத்திலே கடந்த நாட்களிலே ஏறக்குறைய 4 நபர்கள் கொரோனா தொற்று சார்ந்து அதை சார்ந்த மரணங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். ஆகையால் இன்னும் கூடுதல் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். தயவு கூர்ந்து கூடுகைகள் மற்ற நிகழ்வுகளை நடத்துவதை தவிர்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். என்றைக்கு வழிபாடு நடத்தலாம் என்று நமக்கு அரசாங்கத்தின் வழியாக வழிமுறை கொடுக்கப்படுகின்றதோ அன்றைய நாளிலிருந்து மற்ற கூடுகையிலும் நாம் நடத்துவது சால சிறந்ததாக இருக்கும். ஆகையால் அதை கவனத்தில் கொண்டு மற்ற நிகழ்வுகளை நடத்துவதை குறித்து சற்று தள்ளி வைக்கும்படியாக ஆயரின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எந்த விதமான ஜெப உதவிக்கோ தனிநபர் ஆலோசனைகளுக்கோ ஆயர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். கவனத்தோடு இருப்போம். கடவுள் இதிலிருந்து நம்மை மீண்டு வர நமக்கு ஆற்றலும் பாதுகாப்பையும் நிறைவாக அளிப்பாராக. ஆமென். வருகின்ற வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, உம்முடைய சுவாசத்தின் இதை எங்களுக்கு தந்து உம்முடைய வாழ்வை எங்களுக்கு உறுதிப்படுத்தி முழுமையான வாழ்வை அருளியதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். திருச்செவி குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த இந்த நாட்களிலே நீ பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய எல்லா விதமான தேவைகளை சந்தித்து பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அன்பையும் நிறைவாக தந்து வழிநடத்தி இந்த தயவுகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டும் கூட தொடர்ந்து நீ பிள்ளைகளை வழிநடத்தியாலும் குறிப்பாக இந்த ஒரு கடுமையான ஒரு சூழலை நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய வல்லக்கரம் பிள்ளைகளோடு கூட நிறைவாக தங்கியிருக்கட்டும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நீ செய்தொள்ளும்படியாக உங்களை நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
பல ஆண்டுகள் அவர்கள் தம்முடைய வாழ்விலை காண வாழுகின்ற நாள் முழுவதும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்வை வாழ நீ அவர்களை ஆற்றல்படுத்தும். அநேகருக்கு கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்துகின்ற உம்முடைய சான்றுகளாக இறையசு கட்டுகின்ற உம்முடைய அடியார்களாக அவர்கள் இருக்க கிருபை செய்து உலகம் தரக்கூடாத அமைதியினால் விடுதலை ஆட்கொண்டு தொடர்ந்து வழிநடத்தியதும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கின்றும் பொறுப்பெறும். இயேசு வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமென். எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டமாக எங்களோடு கூட இருந்து நாங்கள் கடந்து வந்த வழிகளெல்லாம் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நன்மையினால் எங்களை முறிசீட்டி வழிநடத்தினீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பல இழப்புகளை நாங்கள் சந்தித்திருந்தாலும், பல வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் கரமும் ஆற்றல் படுத்தும் கரமும் எங்களோடு கூட இருந்து அரவணைத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வாழ்வை அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக, உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ தொடர்ந்து நீர் எங்களை நினைவுபடுத்தியிருக்கின்றீர், எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றீர். அதை ஏற்றுக்கொண்டவர்களாக உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். அதை இந்த உலகிற்கு உண்மை பறைசாற்றுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நேரமும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தியாக உணர்த்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை குடும்பத்தின் கரத்தில் நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கடந்து வந்த வழிகளெல்லாம் நீர் போதுமானவராக இருந்து அவர்களை ஆண்டவரே வழிநடத்தி இந்த தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உண்மை அன்று எங்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை, வேறு ஆதாரம் இல்லை. இந்த சூழலெல்லாம் நாங்கள் கடந்து வர நீர் எங்களை ஆற்றல் படுத்தும்படியாக மற்ற நாங்கள் மன்றாடுகின்றோம். சீக்கிரத்திலே இந்த தொற்றிலிருந்து உலகம் அனைத்தும் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே, ஒரு புதிய சூழலை, ஒரு மனித நேயத்தோடு பிறருக்கு அன்பையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் கொடுக்கின்ற மக்களாக, ஒரு புதிய சமூகமாக நாங்கள் உருவாகுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தியாக மத்திர நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவர் தாங்கி ஒருவரை நாங்கள் ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து கடந்து செல்ல நீர் எங்களுக்கு ஆற்றல் படுத்தியலும். ஆண்டவரே, இந்த தொற்று பணியை தாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு பணியாளர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்தின் இந்த கருத்தில் நாங்கள் தருகின்றோம். எந்த வகையிலும் இந்த தொற்று நிமித்தமாக அந்த குடும்பம் பாதிப்புக்குள்ளாகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை குடும்பத்திலே பலவீனமாக சிறுவீனமாக இருக்கின்ற பிள்ளைகள் இந்த கரத்தில் நாங்கள் தருகின்றோம். இந்த காயப்பட்ட கரத்தை அவர் மீது வைத்து அறிவுள்ள சுகத்தை அவர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தது. எல்லா விதமான ஆண்டவரே, பொருளாதார தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும்படியாக இடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். மீண்டுமாக இந்த கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். மிட்டமாக வழிநடத்தியவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தியவர்கள் இந்த கரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் துதிகர மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். பிரேசு மொழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய பாதுகாப்பு வழிநடத்தல் மகிழ்ச்சி சமாதானம் நம் அனைவரோடு கூட நம்முடைய சான்றுள்ள வாழ்வோடு இன்றும் என்னும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.